ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வாங்கியிருந்தோம். அதை யூடியூப்பில் கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா, வழக்கம் போல் எக்ஸ்பாக்ஸை ஆன் பண்ணி கேம் ப்ளே பண்ண உள்ளே போனால் சில சாஃப்ட்வேர்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டு, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் நான் பார்த்து அப்டேட் இஷ்யூவில் இருக்குமோ தெரியும் அப்படின்ட்டு அப்டேட்டுக்கு போனால் அப்டேட் இஷ்யூவும் இல்லை, நம்மளோட கண்ட்ரோல் தான் இப்போ ப்ராப்ளமாக கிடைக்கும். சோலி முடிச்சு என்னென்னா, எதை செலக்ட் பண்ணாலும் அதுவாக தானே பெக் அடித்து விட்டுருது, கேம் ப்ளே பண்ண முடியலை, ஒரு செட்டிங் போக முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. இதை ரிப்பேர் இப்போ நம்மளை கண்ட்ரோல் தான் ப்ராப்ளம். அது செய்யலாம்னு கேட்டால் செய்யலாம், செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒரு 6000 ரூபா கேட்குறாங்க செய்கிறேன்டா. ஆனால் பழைய கண்ட்ரோல் மாதிரி வரும் வந்து சுவர் பண்ண முடியாது. இப்போ இதை பிராண்ட் நியூவாக எடுக்கணும்னு சொன்னாலும் 20,000 ரூபா 25,000 ரூபாய்க்குலாம் இதில் ப்ரைஸ் இருக்காது. கீழே கம்மியான ப்ரைஸில் கண்ட்ரோல் கிடையாது. அடுத்தது கீபோர்ட் மவுஸை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலுமான்னு கேட்டால், செட்டிங், ஹோம் பேஜ் அதெல்லாம் எல்லா சிஸ்டத்தையும் நம்ம பிசி மாதிரி இந்த கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு சில கேமு ப்ளேவே பண்ண முடியலை, கண்ட்ரோல் தான் வேணும்.